அடுத்து அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க பிள்ளைகிட்ட உங்க அப்பா பேச்ச கேட்காதன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படி ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவுக்குள்ளேயே போய் செஞ்சிருக்காரு கொலம்பிய நாட்டு அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ. இதனால செம்ம டென்ஷனான அமெரிக்கா அவரோட விசாவையே ரத்து பண்ணி அதிரடி காட்டி இருக்கு. வாங்க இந்த உலக அரசியல் த்ரில்லர்ல என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். ஐநா பொது சபை கூட்டத்திற்காக கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ நியூயார்க் வந்திருக்காரு. கூட்டம் முடிஞ்சதும் ஐநா கட்டிடத்திற்கு வெளியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா நடந்த ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ அவர் பேசின பேச்சுதான் இப்போ புயலை கிளப்பி இருக்கு. அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா? அமெரிக்க ராணுவ வீரர்களை பார்த்து மனித நேயத்திற்கு எதிரா உங்க துப்பாக்கிகளை நீட்டாதீங்க, உங்க அதிபர் ட்ரம்போட உத்தரவை மீறுங்க, மனித நேயத்தோட உத்தரவுக்கு கீழ்ப்படியுங்க அப்படின்னு ஒரு பகீர் அழைப்பு விடுத்திருக்காரு. ஒரு வெளிநாட்டு அதிபர் அமெரிக்க மண்ணுல நின்னு அமெரிக்க ராணுவத்தையே அவங்க அதிபருக்கு எதிராக செயல்பட சொல்றது அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இந்த வீடியோ வெளியானதுதான் தாமதம். அமெரிக்க வெளியுறவுத்துறை உடனே பதிலடி கொடுத்தது. கொலம்பிய அதிபர் பெட்ரோவோட பேச்சு ரொம்ப பொறுப்பற்றது, ஆத்திரமூட்டுது, அதனால அவரோட விசாவை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு எக்ஸ் தளத்துல அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. இது மட்டுமல்ல, ஐநா சபை பேச்சிலையும் பெட்ரோ ட்ரம்பை ஓப்பனா அட்டாக் பண்ணியிருக்காரு. காசாவில் நடக்கிறதுக்கு ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு. ஏற்கனவே குடியேறிகள் பிரச்சனை, போதைப்பொருள் கடத்தல்னு பெட்ரோவுக்கும் ட்ரம்புக்கும் 7ஆம் பொருத்தமா இருந்துச்சு. இப்போ இந்த சம்பவம் எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அமெரிக்கா விசாவை ரத்து செஞ்சதா அறிவிக்கும் போதே பெட்ரோ ஏற்கனவே பிளைட் ஏறி கொலம்பியாவுக்கே கிளம்பிட்டாராம். ஒரு காலத்துல அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளியா இருந்த கொலம்பியா இப்போ நேரடி எதிரியா மாறுற சூழல் இந்த விசா ரத்து சம்பவம் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவுல ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அதிரடி சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.